ஆவியினால் நிறைந்த ஆராதனை நான் பார்க்குறோம். நீங்கள் துன்மார்த்திற்கு ஏதுபான மதுபான வெறி கொள்ளாமல் புத்தி கெட்டவனா, மாம்சத்துக்குரியவனா, உணர்ச்சி வசியில் வெறி பிடிச்சவனா, உன் சிந்தையோடு நீ விரும்பிய எண்ணத்தோடு ஆராதனைக்கு வராமல் ஆவியினால் நிறைந்து நம்ம மேலே பார்த்த விஷயங்களோட நீ வரும் பொழுது சங்கீதங்களினாலும் சங்கீதத்தை தழுவி எழுதப்பட்ட கீர்த்தனைகளினாலும் நீதிமொழிகளை சார்ந்து எழுதப்பட்ட ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு பாடல்களுடைய நோக்கம் உணர்ச்சியை தோன்றதல்ல, அழுக வைக்கிறதல்ல. பாடல்களுடைய நோக்கத்தை சொல்கிறாரு, இட்ஸ் கிவ் த நாலேஜ். வேத ஞானத்தை பாடல்களுமா உட்புகுத்துறோம், நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் எழுதப்பட்ட கீர்த்தனைகள், பாமாலைகள், பாடங்கள்லாம் சங்கீதங்களை தழுவி சங்கீதத்தோடு ஒப்பிட்டு எழுதப்படுகிறது. அதில் மனித அனுபவம், மனித எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவன் வாழ்க்கையை தான் பாடல், அவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் தான் பாடல். நம்ம கையில் இருக்கக்கூடிய கீர்த்தனை பாடல்கள்லாம் ஏதோ ஒருத்தர் எழுதி அதை அப்படியே பாட்டாக கன்வெர்ட் பண்ணலை. அந்த பாடல் ஆராயப்பட்டு இறையிலோட ஒத்து போகப்பட்டு வேத சத்தியங்களுக்கு முரண்படாமல் இருக்கிறதான்னு பார்த்து தான் பாட்டு புத்தகத்தில் சேர்க்குறோம். இதில் ஒரு பாட்டை சேர்க்குறோன்னு சொன்னால் பல சபைகளில் ஆராயப்பட்டு தீர்க்கப்பட்டு சேர்க்கப்படுது. பெர்க்மான்ஸ் பாட்டு அப்படி சேர்க்கப்படுதா? இன்றைக்கி இருக்கிற கண்டெம்ப்ரரி நிறைய பாடகர்களுடைய பாடலாம் சபையில் இஷ்டத்துக்கு மானாவாரியாக பாடிட்டுருக்குறாங்க. அதில் கடவுள் இருக்கிறாரா, வேதம் இருக்குதா, கடவுளுடைய மகிமை இருக்குதா, தேவனை குறித்து, மீட்பை குறித்து, கிறிஸ்துவ குறித்து என்ன சொல்கிறது? ஒன்றும் இல்லை. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, ஆகா நம்மளை சொல்கிறாரு. ஒரு தாய் தேற்றுவது போல கடவுள், இப்படிலாம் அவன் தன்னை குறித்து பாடும் பொழுது, நம்முடைய உணர்ச்சியை தூண்டும் பொழுது அதெல்லாம் நம்ம பாடுறோம். இந்த இடத்துல பவுல் தெளிவாக சொல்கிறார், உன் பாடல்கள், உன் துதிகள் எல்லாத்துலேயும் நீ புத்தி சொல்லி உன் இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவரை தொழுது கொள்ளுன்றார். பாருங்க, ஆவியினால் நிரப்பப்படுகிறது என்பது வேத வசனத்தால் ஆட்கொள்ளப்படுகிறது. பைபிளை எங்கே எடுத்து நீங்கள் வாசிங்க. ஸ்தேவான் ஆவியில் நிறைந்து என்ன பண்ணார்? பாட்டு பண்ணாரா? கத்துனாரா? ஆவியில் நிறைந்து வேத வசனங்களை சொன்னால். பேதுரு ஆவியில் நிறைந்து சங்கீதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்படுத்தி விளக்கப்படுத்தினான். பிலிப்பு ஆவியிலே இறங்கி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா. பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணா. ஃபுல்லாக ஃபில்லிங் ஆஃப் த ஸ்பிரிட். வேதம் எங்கே ஆவியில் நிறைஞ்சான்னு சொல்லுதோ வேதத்தை உயர்த்தினான்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் ஆவிக்குள்ளாக ஆட்கொள்ளப்படும் பொழுது அவன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை புரிந்து வேதத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அதான் பிப்ளிக்கலாக ஆராதனை. இப்போ ஆவியில் இவன் நிறைஞ்சான்னு சொல்லிட்டு இவன் குதிக்கிறான், இவன் ஆடுறான், இவனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறான், இவனுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கான்.